கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், கிருபை உள்ளவர். இரக்கம் என்று சொல்லும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். கிருபை என்று சொல்லும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட அவர் நீடிய சாந்தம் உள்ளவராம். அந்த கிருபை கூட மிகுந்த கிருபை உடையதாக காணப்படுகிறது. இவையில் அனைத்தையும் நீங்கள் இணைத்து பார்க்கும்போது அவருடைய அன்பு மிக மிக பெரியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்க காரணம், அவர் அன்பாய் இருப்பதை இரக்கத்தின் மூலமாய், கிருபையின் மூலமாய், நீடிய சாந்தத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் உணர்ந்திருக்கிறீர்களா? நாம் நல்லவர்கள் என்பதற்காக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை. அவர் அன்பாக இருப்பதின் மூலமாக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நிறைத்து இருக்கிறார். இதை வாழ்வில் அனுபவிக்க ஆரம்பியுங்கள். வாழ்க்கையே மாறும். அன்பின் தகப்பனே, நீர் இரக்கமுள்ளவராக, கிருபையுள்ளவராக, நீடிய சாந்தமுள்ளவராக முழுமையான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே. ஆமேன்.